நாள்பட்ட காது வலி இருந்த போதும் நம்ம டாக்டர் போய் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க காதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு காதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு காது வலிச்சிட்டே இருக்குன்னா இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. நான் டாக்டர் ஜிம் திவாகர், உங்க ENT சர்ஜன். ஃபார் மோர் ENT அப்டேட்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுங்க. நம்ம தாடை எலும்பு நம்மளோட கபாலத்துல போய் கனெக்ட் பண்ற இந்த இடத்தை தான் டெம்போரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட்னு சொல்றோம். இந்த ஜாயிண்ட் நம்ம முட்டி போல, நம்மளோட எல்போ ஜாயிண்ட்ஸ் போல, நம்ம ரிஸ்ட் போல ஆர்த்ரைட்டிக் சேஞ்சஸ் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. எப்படி முட்டி தேய்மானம் ஏற்படுதோ அதே மாதிரி இந்த டெம்போரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட்லயும் தேய்மானம் ஏற்படும். அதை நம்ம டெம்போரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்றோம். இந்த டெம்போரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட்ல நம்மளுக்கு ஆர்த்ரைட்டிஸ் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா முட்டு வலி வரும்போது எப்படி முட்டு வலிச்சுக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி நம்மளுக்கு அந்த தாடை இருக்கிற இடத்துல வலி இருந்துட்டே இருக்கும். அது மாதிரி வாய் திறக்கும் போது ஒரு கிளிக்கிங் சவுண்ட் கேட்கறது, நம்மளோட காது அடைச்ச மாதிரி ஃபீலிங் வருது, ஃபேஸ் ஃபுல்லா வலிக்கிறது, தலைவலி வருது, இந்த மாதிரி சிம்டம்ஸோட பிரசன்ட் பண்ணும். இந்த டெம்போரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட் ஆர்த்ரைட்டிஸ் எதனால வருதுன்னு நல்லா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பல காரணங்களால நம்ம சாப்பாடை ஒரு சைடு மட்டும் வச்சு மென்னு சாப்பிடுறோம். அதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா ஒன்னு நம்மளுக்கு அந்த சைடுல உள்ள பல்லு சரியில்லாம இருக்கிறதுனால நம்ம ஆப்போசிட் சைடை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாட்டுல கவனம் செலுத்தாம டிவி பார்த்துட்டோ இல்ல போன் பார்த்துட்டோ நம்ம சாப்பிடும் போது இது ஒரு ஹேபிட்டாவே மாறி அதனால நம்ம ஒரு சைடா வச்சு சூ பண்றதுனால ஆப்போசிட் சைடுல உள்ள ஜாயிண்ட்ல தேய்மானம் ஏற்பட்டு அதனால நம்மளுக்கு இந்த பெர்மனன்ட் சேஞ்சஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இதை பிரிவென்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றது? சாப்பிடும் போது நம்ம சாப்பாட்டுல முழு கவனத்தையும் செலுத்தி நம்ம சாப்பிடணும். நம்ம பல் வலியின் காரணமாவோ இல்ல அந்த இடத்துல ஒரு பல்லுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிற காரணத்தினாலோ நம்ம ஆப்போசிட் சைடுல வச்சு சூ பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம ஒரு டென்டிஸ்ட் கன்சல்ட் பண்ணி முதல்ல அந்த பல்ல சரி பண்ணிட்டு ரெண்டு சைடும் சமமா வச்சு சாப்பிடுறத ஒரு பழக்கமா நம்ம கொண்டு வரணும். இப்படி பண்ற பட்சத்துல நம்ம இந்த டெம்போரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட் ஆர்த்ரைட்டிஸ்ல இருந்து நம்ம காப்பாத்திக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த் அண்ட் ENT ரிலேட்டட் அப்டேட்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க.